ஐயா வணக்கம். சிவாய நம்ம சொல்லுங்க. ஐயா வணக்கம். சிவாய நமக. சொல்லுங்க ஐயா. எப்ப கலியுகம் முடியும், எப்ப சத்திய யுகம் வரும்? சத்தியுகம் இல்லை. பிராமணரோட குடிமையா இருக்கணுங்கிறேன், ம் ஊர்ல இருக்கணுங்கிறேன், வேற யாரும் குடிமையா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். ம் இதெல்லாம் நடக்குதுல பாக்குறோம்ல. ஒன்னா பிராமணன் பிராமணன் அவங்க பிடிச்சி தொங்குறாங்க. சரி. ஏன்னா நீங்க நல்லா இருக்கிறதுக்கும் பிராமணன் வேணும், நீங்க நாசமா போறதுக்கும் பிராமணன் வேணுமா? சாபம் வாங்குறானுங்கல்ல. அதனால எப்பதான் களி மறைஞ்சு சத்திய யுகம் எப்ப? நான் தான் அன்னைக்கே சொன்னேன், பகவானே சொல்றான், 1000 பசுவை அடித்து மிக கொண்டாலும் தோஷம் மீதளவோ ஒரு வேதியினை கொள்வதுங்க. 1000 பசுமாட்டுக்கு சமம் ஒரு பிராமணன். அந்த பிராமணர்களை திட்டும் போது அந்த சாபத்தை வாங்கி கேட்டிக்குவான், ஒழுங்கா மழை பெய்யாது. ஆமா, நோய் பெருகும். இது எல்லாமே சாபங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. சாதுக்கள் நசுக்க பாட கலியுகத்துல அழிவு பெருத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த காலத்துல பாருங்க, 3 மழை பெஞ்சிருக்கு. வேதம் ஓதிய வேதியர் கோர்மலை, நீதிமன்னர் நெறின்னு கோர்மலை, மாதர் கற்புடைய மங்கையர் கோர்மலைன்னு மும்மாரி மழை பெஞ்சிருக்கு. எதுக்கு மழை பெஞ்சு? மழை பெய்யலாம் நம்ம சோறு கிடைக்குமா நமக்கு? பசி பட்டி பஞ்சமாயிரும். ஆனா அது பசி பட்டி பஞ்சத்தை தவிர்க்கிறதே பிராமணன் தான். அததான் வேதம் ஓதிய வேதியர் பிராமணர்கள் வந்து நான் ஒத்துக்கிறேன். என்னன்னா 67க்கு அப்புறம் தான் எல்லாம் பஞ்சம் பசி, அது வரைக்கும் நாடு நல்லா தான் இருக்கு. ஏங்க நீதம் கொலரிட்டினாலே உலகத்துல எல்லாமே தலைவிரிச்சு ஆடிரும். அதான் சொன்னாலாம் எம்பெருமானே சொல்றான், கலியுகத்துல என்ன நடக்குமா? பகவான் சொல்றான் பாருங்க, தெய்வ நிலைமை தேசமதில் காணாது, மைனறிய பெண்ணார் மனு நீதம் காணாது, ராஜ நெறி நீதம் ராஜ்யத்தில் காணாது. இந்த 3 நீதம் கடைபிடிக்கப்படலன்னு வைங்க, பிராமணங்க வந்து வேதம் ஓதி கரெக்டான பாங்க அவங்க யாகம் வளர்த்தாதான் மும்மாரி மழை பெய்யும். இப்ப அதுக்கு வழி இல்ல. வேதம் ஓதுனா அது நக்கல் பண்றான், அது வந்து கட்டுக்கதாங்கிறான், அது வந்து ஒரு மூடநம்பிக்கைங்கிறான். புரியுதா? ஒண்ணு. அப்புறம் என்ன சொல்றான், கற்புடைய அதான் மாதர் கற்புடைய மங்கையருக்கு ஒரு மலைங்கிறான். இன்னைக்கு அம்மிக்குலை தூக்கி போட்டு கொள்றா புருஷனை. எல்லா பெண்களும் இல்ல, இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு தருதலைங்க பண்றது அப்படி இருக்கு. நாடு நாசமா போச்சு. 67க்கு அப்புறமே நாசமா போயிருச்சு. அதனால ஒன்னு புரிஞ்சுக்கோங்க ஐயா, இந்த யுகம் அப்படிதான் இருக்கும். மனுநீதம் மைனறிய பெண்ணார் மனுநீதம் காணாது. ராஜநீதம் ராஜ்யத்துக்கு காணாது. எவனும் ஒழுக்கமா ஆட்சி பண்ண மாட்டான், ஊழல் பண்ணுவான். அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க சொகுசா வாழணும், அவன் பேரம்பேத்திக்கு சொகுசா வாழணும்னு எல்லாம் செஞ்சு வச்சுக்குவான். ஆனா மக்களை தெருவில் விட்டுருவான்னா பகவான் சொன்னது. விட்டுட்டானுங்கல்ல, ஆனா விடுவானா பெருமா? இவங்க தண்டனை இருக்குங்க. படுவாய்கள் இவங்க எல்லாம். ஐயோ, இவன் உடலை மட்டும் தாங்க பாக்குறான். அற்ப காலம் உடல், கொஞ்ச காலம் தான் அந்த உடல். ஆனா ஆத்மா அழியாது. அந்த ஆத்மாவுக்கு அவ்வளவு தண்டனை இருக்குங்க. இவன் அதெல்லாம் உணர்ந்தா எவனுமே தப்பு பண்ண மாட்டாங்க. அதனால எங்க அப்பன் சொல்றான் பாருங்க, மேல்மாசி 6-7 15க்குள்ள இருந்து தர்மயுகம் உதிக்கும், அதற்கு முன்னுள்ள காரணம் அழிவுகள் விவரம். தீர்ப்பு எழுதுறான் பாருங்க, தீர்ப்பு இங்க எழுதல அங்க எழுதுறான் பகவான். தர்மயுகம் உதிக்கிறதுக்குள்ள என்ன நடக்குமா? சொல்றான் பாருங்க, பெரும் காற்றினால் அழிவு. தீர்ப்பு அழிவை பத்தி தீர்ப்புங்க. பெரும் காற்றினால் அழிவு, வெள்ளத்தால் அழிவு, பெரும் ஜுரத்தால் அழிவு. ஜுரனா நோய், நோயால செத்து போவாங்க மக்கள். புரியுதா? பெரும் ஜுரத்தால் அழிவு, நஞ்சு தின்று கொலைப்பட்டு அழிவு. இதுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது, நான் சொல்ல பகவான் சொல்றான். நஞ்சு தின்று கொலைப்பட்டு அழிவு. எங்கும் கொலை தற்கொலை நடக்கா இல்லையா? நஞ்சு தின்று கொலைப்பட்டு அழிவு, சம்மாரியால் அழிவு, யுத்தம் நாட்டுக்கு நாடு. பூமி அதிரும் ஓசையினால் ஒரு பெருமூச்சு உண்டாகும். அதான் எங்கு நிலநடுக்கம் இருக்குமா? பூமி அதிரும் ஓசையினால் ஒரு பெருமூச்சு உண்டாகும். இப்படி பற்பல தீர்ப்பு கேட்க வாரி அப்படி சொல்றாரு. வாரி கோபிக்கும் வாங்கு சிலிடங்கள், கடல் கொந்தளிக்கும், சரி மக்கள் அழிக்குங்காரு. அழிக்குதா? ஐயா, அழிக்கிறதுக்கு நீங்க வெளிய சொல்றீங்க, நான் உருவாகிறதுக்கு என்ன வழி கேக்குறேன். தர்மம் எப்ப வரும்? அததாங்க தர்மயுகம் சிம்டம்ஸ் என்ன, அதை சொல்லுங்க. இதுதான் அறிகுறி. தர்மயுகம் இருக்க முன்னாடி இந்த மாதிரி அழிவுகள் நடக்கும் பூமியில. இந்த மாதிரி அழிவுகள் நடக்கிறது என்ன தெரியல சொல்றான். இப்படி பற்பல தீர்ப்பு கேட்க நாராயணம் நாவில் வகுத்து சொன்னோம், அருளாகி ஏகம் அகண்ட பரிபூரணமாய் வரையாகி திரையாகி வான்புவி லோகமுமாய். எங்க அப்பயும் சொல்றான், உலகத்தை பற்றி இறைவன் சொல்றான், பிள்ளைகளே தர்மயுகம் உதிக்கிறதுக்கு முன்னாடி இது போன்ற அழிவுகள் நடக்கும். இது ஏன்னா 7 யுக கணக்கு எடுத்து தீர்ப்பு செய்யறாங்க. 4 யுகம் தான் கணக்கு இருக்கு, ஆனா 3 யுகம் நமக்கே தெரியாது. அப்ப எத்தனை யுகத்துல நம்ம பிறந்திருக்கோம் நமக்கு தெரியுமா? இந்த உலகம் எப்ப தோன்றுச்சுன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி எத்தனை யுகங்களுக்கு நமக்கு தெரியுமா? சொல்லுங்க. 4 யுகம் கணக்கு, கிரேதா திரேதா துவாபர கலி. அதுக்கு முன்னாடி 3 யுகம் இருந்திருக்கு. நம்ம இந்த ஆத்மா பல பிறவிகள் எடுத்தாச்சு, ஆனா இன்னும் உயிவடையில, மோட்சத்துக்கு போகல. இங்கே பூமியில தான் இருக்கு. வெந்தது திங்கிறான், விதி வந்தா சாவறான், இறை தேடல் இல்ல, மோட்சத்துக்கு போல. கொஞ்சம் பேர் மோட்சத்துக்கு போயிருக்கான். அப்ப இந்த ஆத்மாக்களுக்கு நான் நடு கேட்கிறேன், தீர்ப்பு கேட்டு நான் தர்மயுகத்தை படைக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நடக்கும்னா நீங்க நடக்குதா? யுத்தம் பாருங்க, ஒரு கொத்து கொத்தா மக்கள் சாவுறாங்க. அதான் சாமி சொன்னா, கூத்தாடி கூத்தாடி நான் கொல்லி வைத்து போறேனடா, கொல்லி வைக்கும் குமரனடா, கொப்ப நந்தி ஈசனடாங்க. ஆனா ஒண்ணு, என்ன தேடுற பிள்ளைகளுக்கு
இதுக்கு விதிவிலக்கம் வச்சிருக்கான். என்ன தேடுற பிள்ளைகளுக்கு, என்ன விரும்புற பிள்ளைகளுக்கு எந்த அபாயம் வந்தாலும் நான் தடுப்பேங்கிறான். நோய் நொடியா இருக்கலாம், பிறவி நோயா இருக்கலாம், தீராத நோயா கூட இருக்கலாம், தீர்த்துருவான். நீங்க அப்பாவை தேடுங்க. அதை விட்டுட்டு சும்மா சினிமா மோகம் சீரியல் மோகத்திலேயே மூழ்கினீங்கன்னா அப்புறம் அவனை ஏன் குறை சொல்றீங்க? நீங்க நம்ம செஞ்ச கர்மா. இப்ப நான் சாவுறேன்னு வச்சுக்கோங்க, நான் நோய் வாய்ப்படுறேன், வறுமையில வாடுறேன், பசி பட்டினியில வாடுறேன்னா காரணம் கர்மாங்கிறான். நான் சொல்லல, அவன் சொல்றான். இந்த கர்ம வினையத்துக்கு என்னால் முடியும், என்ன தேடிக்கோ, அப்பாவை தேடிக்கோ, உனக்கு மோட்சம் தரேன், உனக்கு எல்லா செலுத்தையும் தரேங்கிறான். அதை தான் சொன்னான். திருவாசகத்தை காதுல கேட்டாலே அவ்வளவு புண்ணியம் கிடைக்குங்க. கேட்பீங்களா? நீங்க அதை கேட்க மாட்டீங்க. சினிமா பாட்டை கிடைக்கும். என்ன சொல்றான்? வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்பருக்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்டுமடா, மலடியும் இக்கதையை மாவிருப்பத்தோடு இலகி தளமளந்தூனை நாடி தான் கேட்பாளாகில் எண்ணானை பார்வதியால் ஈஸ்வரியால் தன்னானை உன்னானை மதலை உடனே கிடைக்குமடாங்க. அதாவது பிள்ளைகளே, என்னுடைய திருவாசகத்தை அகில வாசகத்தை நீங்க காதுல கேட்டீங்கனாலே உங்களுடைய கர்ம வினைகள் தீர்ந்து உங்களுக்கு பூசித்திட்ட பூரணங்கள் கிட்ட மாட்டா, உனக்கு பொன் பொருள் செல்வம் எல்லாம் கிடைக்கும். மலடியும் இக்கதையை மாவிருப்பத்தோடு இலகி தளம் வளர்ந்தோனை நாடி தான் கேட்பாளாகில். அதாவது குழந்தை இல்லாத பெண்கள் அப்பாவை உருகி மன உருகி வேண்டி அப்பாவோட திருவாசகத்தை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை கிடைக்குங்கிறார், குழந்தை பாக்கியம் கொடுப்பேங்கிறான். அப்புறம் சொல்றான் பாருங்க, குட்டம் உள்ளோர் குணம் வைத்து கேட்பீரால் திட்டம் அது சொன்னும் தீரும் திருவானை. ஏன் மேல சத்தியமா சொல்றேன்னா, என் பொண்டாட்டி பார்வதி மேல சத்தியமா சொல்றானாங்கிறான். பரமசிவன் சொல்றான், சிவபெருமான் சொல்றான், அவன் மேல சத்தியம் மட்டும் சொல்றான். நீங்க இதெல்லாம் நம்ப மாட்டீங்க. குட்டம் உள்ளோர் குணம் வைத்து கேட்பீர், அதான் குஷ்டநோய் இருக்கு பாருங்க கையில, இந்த குஷ்டநோய் உள்ளவன் நீ அப்பாவை திருவாசகத்தை மனமுருகி கேட்ட, அப்பா என் பாவத்தை மன்னிச்சுக்கப்பா, நீ மனமுருகி கேட்டா உனக்கு முடிச்சு உனக்கு பூர்ண குணமாயிடும். நீங்க நம்புவீங்களா? உண்மையா நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு சந்தேகம் கடவுள் இருக்கானா இல்லையான்னு. ஆமா. அப்புறம் குத்துதே குடையுதேன்னா அப்புறம் நானா பொறுப்பு? சொல்லுங்க, எங்க அப்பாவா பொறுப்பு? அவன் அப்பாவை தேடுங்க. அப்பா கருணை கடல். அப்பா யாரையும் தண்டிக்கிறது இல்ல. அவன் செஞ்ச பாவ கர்ம வினை தான் அவனை தண்டிக்குது. கடைசியில கடவுள் திட்டுவான். அப்பாவை தேடுறா சென்னைக்கு போகணுமோ? நான் சொல்ற அப்பா சிவா அப்பா, நீங்க சொல்ற அப்பா அரசியல்வாதி அப்பாவை சொல்லல. அரசியல் அப்பா நீங்க தேடிப்பாங்க. இங்க பாருங்க, 24 மணி நேரம் சீரியல் முகம் சினிமா முகத்திலேயே மூழ்கி கிடக்கும். ஆண்கள் எல்லாம் மதுக்கடையில் மூழ்கி கிடக்காங்க. எப்படியா அப்புறம் உருப்படும்? களி நீசம் இப்படித்தான் இருக்கும். சாமியா தான் சொன்னான், இப்படிதான் இருக்கும். பருமையது தான் பெருத்து நீங்கள் வழி தப்பி போவீர்களே, பொய் பூரட்டு அதிகமப்பா பொருத்தமில்லை களி நமக்கு. பொய் புரட்டு அதிகம், வறுமை பெருத்துறோம், வழி தப்பிடுவீங்க, தவறான வழியில போயிருவீங்க சாமி சொல்றான். கலியும் ஆம்பளைகளுக்கெல்லாம் டாஸ்மாக், பொம்பளைகளுக்கெல்லாம் செட் ஆஃப் பாக்ஸா சீரியல் என்னமோ போல செட் ஆஃப் பாக்ஸ் போட்டு தானே பாக்குறாங்க. அதனால நீங்க அப்பாவை தேடுங்க. அப்பாவை விட்டுட்டு நீங்க சும்மா அந்த மனசை நீங்க பாருங்க, உடல் அழிஞ்சிரும், ஆத்மா அழியாது. பாவி அவன் சத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினை செய்திடுவேன். இந்த உலகமே அழிஞ்சாலும் உன்னுடைய ஆத்மா பின்னாடி நீ செய்த பாவ புண்ணியம் வரும். உனக்கு கர்ம வினைக்கு தண்டனை உண்டு. நான் சொல்ல கீதை சொல்றான், இஷ்டம் கர்மனக சன்னியாசம் கோசித்துங்கிறான். கர்மத்தின் பயனை தியாகம் செய்யாத மனிதர்களுக்கு கர்மத்தின் பயனான நல்லதும் தீயதும் மேலும் இரண்டும் கலந்ததுமான பயன்கள் கட்டாயம் கிடைக்குதுங்கிறான். நீ கர்மனை அனுபவிச்சான உடல் செத்தடா, ஆத்மா அழியாரு, உலகமே அழிஞ்சாலும் ஆத்மா அழியாரு. ஜீவன் எனது அம்சம், அதற்கு ஒருபோதும் அழிவில்லைங்க. ஜீவன் பரமாத்மாவுடைய அம்சம், ஜீவாத்மா எப்படி அழியும்? ஆனா ஆக்கினை உண்டு, தண்டனை உண்டு நரகத்துல. அதனால நீ அப்பாவை தேடு. அதான் சொன்னா, மோட்ச உயிர்க்கும் நரக உயிர்க்கும் தீநரக பாவி உயிர்க்கும் ராச உயிர்க்கும் பள்ளி வாசல் உயிர்க்கும் வைகுண்ட பதவி உயிர்க்கும் எவ்வுயிர்க்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகரா. அந்த சிவசிவ அரகரங்க நாமத்தை சொல்லணும் வை, நீ முக்தியே போக முடியாது. எல்லா 14 உலகம் இருக்கு, 14 உலகத்துக்கு அவன் தான் இறைவன். மோட்சத்துல இருக்க உயிருக்கு அவன் தான் அடைக்கலாம். முக்தி மோட்ச உலகத்துல இருக்க நரகத்துல இருக்க உயிருக்கு அவன் தான் அடைக்கலாம். எல்லா உலகத்துல இருக்க உயிருக்கு அவன் தான் அடைக்கலாம். அதான் சொன்னா, அரகரா என்ற சொல்லை கரையரா பாவி நீசன் அறியவும் மண்டல சிவனே சிவசிவா என்ற சொல்ல அவகட நீசருக்கு தெரியவும் மண்டல சிவனைங்க. நீச பாவிகள் வாயில சிவநாமம் நுழையாதுங்க. சிவநாமத்தை சொன்னாலே அரகரா சிவசிவான்னு சொன்னாலே மோட்சத்துக்கு போயிருவான். அவன் செஞ்ச பாவங்களை தெரியும் மன்னிக்கப்படும். புரியுதா உங்களுக்கு? ஆனா ஒண்ணுங்க, இந்த திருவாசகம் நம்முடைய அப்பனுடைய பெருமாளுடைய பகவானுடைய வாசகத்தை எவன் பழிக்கிறானோ அவனுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா? பழிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்காங்க. அவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா? சாமி சொல்றாரு, கலித்தோர் பகைத்தோர் பதில் எதிரியாய் பகைந்தோர் கலித்தோர் வறுமை கண்டு கடு நரகம் புக்கிடுவார். இந்த தீகா கும்பல் இருக்கான் பாருங்க, திருவாசகத்தை எடுத்து திட்டுறது இந்த கும்பல், இது கருப்பு சாட்ட கும்பல், இவனுக்கு எல்லாம் நரகங்க. கலித்தோர் கடு நரகம். நரகம் சாதாரண நரகம் கிடையாது ஆத்மாவுக்கு. இவன் என்ன நினைக்கிறான், செத்த உடனே எல்லாம் முடிஞ்சு போயிருது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஏன்னா செத்துக்கு அப்புறம் தான் உண்மையான உடைய ஆத்மாவுக்கு தானே வெளியே வருது. அந்த ஆத்மாவுக்கு தான், அந்த ஆத்மா விடுதலை இடையிலன்னா உனக்கு பிறப்பு 84 பிறவி இருக்கு. ரஜசி பிள்ளைங்க கத்தோ கர்ம ஜாதி ததா பிள்ளைங்க தமசி முடிவு செய்யாதேங்க. 84 பிறவி நீ எடுத்து சாகணும். மண்ணுலகில புழு விலங்கு பறவை விருட்சம் 1000 வருஷம் நிற்கும். அதுல ஒரு ஆத்மா இருக்கு. இதே மனிதனுடைய ஆத்மா தான் அங்கே இருக்கு.
புரிஞ்சுக்கோங்க. இவன் எல்லாம் என்ன நினைக்கிறான், செத்துக்கு அப்புறம் முடிஞ்சிடும், அதனால எப்படியெல்லாம் கடவுளை திட்டலாம், இதிகாசங்கள் திட்டலாம் நினைச்சுக்கிறான். பவித்திரம் சொல்லி ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு பொண்டாட்டி வந்து ராத்திரி ஆச்சுன்னா ஜாதகம் பாக்குறதுக்கு அனுப்புறதுக்கு அதெல்லாம் விடுங்க ஐயா. இங்க பாருங்க, அதெல்லாம் விடுங்க, நீங்க புரிஞ்சுடுங்க. பகுத்தறிவு என்ன, அறிவு யார்கிட்ட போயிட்டு வர்ற வந்துட்டு அவன்கிட்ட இருக்கால ஏமாத்துற. அவனுக்குள்ள அறிவு யாரியா? இறைவன். நான் சொல்றேன், மண்ணென்றும் காற்றென்றும் நீரென்றும் நெருப்பென்றும் மனம் அறிவு அகங்காரம் என 8ஆக பிரிந்தது என்னுடைய இயற்கைங்க. 5 பஞ்சபூதம் மனம் அறிவு அகங்காரம் 3ம் பகவான் சிவபெருமா. நீ அறிவுன்னு சொல்லி கேட்டா உனக்கு அறிவை கொடுக்குறது அவன் தானா, உனக்குள்ள இருக்கிற அவன் தானா? உன் வயிற்றுல அக்னி வடியிலிருந்து நீ சாப்பாடை ஜீரணிக்கிறான்னு சொல்ற அகம் வயசுனர பூத்துவா அப்படின்னு நம்ம தேகாமசிதான் பிராண பானசமுக்தா பசாம் இன்னும் சதுர்விதங்க. அதாவது எல்லா ஜீவராசிகளும் சாப்பிடக்கூடிய உணவை நான் தான் வயிற்றுல பிராண அபான வாய்க்கலன் கூடி வயசுவனரன் அக்னியாகி நானே ஜீரணம் செய்கிறேன். உண்ணும் உணவு உந்தப்படுவதும் உறிஞ்சப்படுவதும் அனைத்து உன் வயிற்றுல சாப்பிட சாப்பாடு உனக்கு சாப்பாடு வெளியே தள்ளுறது மலம் ஜலம் எல்லாமே எல்லாம் இதயத்துல ஈஸ்வர சர்வபூதான பிரமாண சர்வபூதான எந்தோடைய மாயங்க இதயத்துல இருந்து கர்மவினைக்கு தந்தவரை வழி நடத்துறேங்கிறான். வயிற்றுல அக்னி வடிவா இருந்து ஜீரணித்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சத்தை பிடிச்சிட்டு போறேங்கிறான். ஒரு தாயில கருவு உண்டுவாக்குறான் நான் தாங்கிறான். காலத்தை கணக்கிடுவதில் நான் காலம் தண்டித்து அடக்கல யமனுங்கிறான் சிவபெருமா. ஏங்க எல்லாம் வந்தாங்க. பகுத்தறிவாதி இங்க கி வீரமணி வயிற்றுக்குள்ள யார் இருக்கா? அதே பகவான் தான் இருக்கான். கி வீரமணி இதயத்துல யார் இருக்கா? அவன் தான் இருக்கான். நீ அப்பாவை தேடினா உனக்கு மோட்சம் இல்ல. அப்புறம் நான் சொன்னது எல்லாம் புரிஞ்சுக்க முதல்ல இருந்தே கேளுங்க. இதெல்லாம் கேட்டா இதுன்னு விளையாட்டு காரியம் கிடையாது. இதெல்லாம் சத்திய வார்த்தை. சாமி சொன்னது, நான் சொல்லல, அப்பா சொல்றாரு. ஒப்பார் ஒருவர் எழுதார்கள் உலகில் மனுக்கள் தன்னாலே அப்பா நாதன் எழுத்து அகிலங்கிறான். நாதனுடைய வார்த்தை இது, அப்பாவுடைய வார்த்தைங்க இது. ஒப்பார் ஒருவர் எழுதார்கள் உலகில் மனுக்கள், மனுஷன் எழுதின வார்த்தை கிடையாது இது. நான் சொன்ன இந்த வாசகங்கள் எல்லாம் சித்தர்கள் எழுதினது கிடையாது, மகா முனிவர்கள் எழுதினது கிடையாது, தேவர்கள் எழுதினது கிடையாது, சிவபெருமா எழுதின வார்த்தை. அதனால இது ஒன்றும் சும்மா என்னமோ ஒருத்தர் லூசு போய் ஏதோ உளறான்னு நினைச்சிட்டு கேட்கறவங்க நினைச்சிடக்கூடாது. இல்ல அப்பா பரம்பரையுடைய வார்த்தைங்க. கேட்க மாட்டாங்க. கேட்கறாங்களே கேட்கலையா? கேட்டா நீ எங்க அப்பா அதையும் சொல்றான், வந்தால் அறிவார் வராதார் நீராவார். நீ வந்தா கேட்டா நீ அறிவடா. உனக்கு வீடு இருக்கு, மேல் வீடு இல்ல, ஹோலி முடிஞ்சு. அதான் சொன்னா, பக்தி சுயத்தை பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணைந்து வேண்டார் மேல் வீடுல இருந்து செத்திருந்து தீனரக சீல்குட்டி நினைக்க கொத்திருந்து புழுக்கள் இருந்து கொஞ்சம் ஒரே எங்க அப்பா பகவான் சிவபுரம் சொல்லிட்டான், மகனே அப்பாவை தேடுனா மேல் வீடு உனக்கு இருக்கு, பவிசோட தருவேன், மோட்ச வீடு, விடுதலை, ஆத்மா விடுதலை கொடுத்துருவேன். இல்ல உனக்கு ஒண்ணு பண்ணியா பிறந்து 10 குட்டி போடுவேன், 84 லட்சம் பிறவி இருக்கு, நாயா பிறந்து 4 குட்டி போட்டு ரோட்டாட திரிவ, மனுஷனா பிறந்து சீரழிவ. நீங்க மனுஷன் நல்லா இருக்கானா? ஆடு மாடு கூட நல்லா இருக்கு, மனுஷன் நல்லா இருக்கானா சொல்லுங்க? எப்படி இருப்பேன்? அப்புறம் என்ன இது பிறவிங்கிற துன்பங்க, பிறவிங்கிற பெரிய துன்பங்க. இவன் என்னமோ பிறவிங்கிறத பெரிய இன்பம் வச்சுக்கிட்டு முட்டா பயலுக்கு பாருங்க, பட்டா கத்தியில கேக் வெட்டி கொண்டாடுறான். அறிவு இருக்கா அவனுக்கு? ஏன்டா பிறவிய துன்பம்டா. நான் சொல்லல, பகவான் சொல்றா, சித்த மகாபுருஷன் சொல்றான். இந்த பிறவிங்கிற பெருங்கடல், வள்ளுவர் சொல்றாரு, பிறவிங்கிற பெருங்கடல் துன்பத்துல இருந்து இப்போ இறைவனடி சேரல நீ உன்னுடைய கர்மனை பிறந்து பிறந்து சாவாங்கிறான். ஆனா போங்கயா, இந்த உலகமே நானே மாட்டிக்கிட்டேன் கர்மவினையில வந்து. கேட்டா வந்து வள்ளுவரை நாங்க போட்டுறோம் பாங்க. வள்ளுவர் சொல்றது கேப்பானா சொல்லுங்க? எந்த உயிரையும் கொல்லக்கூடாது கேப்பானா? ஒரு இது இருக்கு, அதிகாரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. வள்ளுவர் சொன்னது கருச்சட்டை போட்டு 4 நாள் போட்டு ஒண்ணு வேண்டாம். மாட்டுக்கறி திருவிழா கொண்டாடுறான், வள்ளுவன் சொல்றான் அரவினை யாதனில் கொல்லாமை குரல் பிறவினை எல்லாம் தருங்க வள்ளுவன். நீ அறம்னா என்ன? நீ எந்த அறம்னா எந்த உயிரையும் கொல்லாம இருக்கணும், அதுதான்டா அறம். நீ ஒரு உயிரை கொண்டு புசிச்சா அதுக்கு அதர்மங்க. இவனுங்க என்ன பண்றான், பிராமணர்கள் மனசை நோக்கடிக்கணும், இந்த சாதுக்கள், இந்த சங்கி நம்ம இந்து ஆர்வலர்கள் இவங்க பாவம் இந்த இந்துக்களுடைய மனசை புண்படிக்கணும், மாட்டுக்கறிய திருவிழான்னு கொண்டாடுறான் எடுத்து. அப்ப இது திருவள்ளுவர் பத்தி பேசுறதுக்கு யோக்கியதை இருக்கு. இவன் ஆத்மால என்ன திருவள்ளுவர் பத்தி பேசுறதுக்கு? சரி அது விடுங்க. இவனுடைய ஆத்மா என்ன பாடுபடும் தெரியுமா? கன்னியாகுமரியில புரிஞ்சுக்கங்க. இவனுடைய ஆத்மா, கொஞ்சம் வாய் மூடுங்க. இவனுடைய ஆத்மா எவ்வளவு தண்டனை நரகத்துல படும் தெரியுமா? இவனுக்கு என்ன தெரியாம இருக்காங்க. இவன் என்ன செய்யறன்னு இவனுக்கே தெரியலைங்க. அதர்மத்தை தர்மங்கிறான், தர்மத்தை அதர்மங்கான். இவன்கிட்ட என்ன பேசுவீங்க? அதனால இவனுக்கு எவனுமே தப்ப முடியாதுங்க. நமசிவாய வைங்க போன. நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது.
இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளே. நம சிவாய.